ஃப்ரெண்ட்ஸ் வெயில நடக்கூட்டு அங்க வந்து கூட்டு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி உட்கார வச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே கிளம்பிடுன்னு பார்த்தா விழுப்புரம் தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சந்தியா தான் போகிறோம். சரண்யா வர நிற்கிறேன். நாங்கள் 3 பேர் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. என்னடா நானும் சந்தியா தான் 3 பேரும் போகிறோம். சரண்யா வர நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் என்ன பண்ணலாம், என்ன வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் சொல்கிறேன். சந்தியா, என்ன ஜூஸ் போதுமா? அடிக்கிற எனக்கு இது கூட பார்த்தாது, இன்னொன்று வாங்கி குடிச்சா ஆகணும்னு. ஃப்ரெண்ட்ஸ் வெயில நடக்கூட்டு அங்க வந்து கூட்டு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி உட்கார வச்சிட்டாங்க. நீட்டா ரோடே தான் வந்து ஆட்டோலாம் வரும், உள்ள வந்து ஒரு ஆட்டோலாம் வராது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அம்மி தாங்க வெயில் தாங்களா இருந்தாலும் சரி ஜூஸாச்சும் வாங்கி குடிப்போம்னு ஜூஸ் வாங்கி குடிப்போம். நல்லா இருக்கா? நான் எனக்கு பாருங்கப்பா ஜாலியா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னொன்று வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃபேன் காத்துல காற்று வாங்கி அப்புறமா வெளிலேருந்து போகலான்னு இருக்குது. ஏன்னா வெயில் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம், ஓகேவா? உனக்கு ஓகேவா? கொட்டுமா? சாரே கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குசிக்கலாம் நல்லா இருக்குதா? வீட்டோட போட்டுருக்கு பார்க்குறோம். ஏன்னா அந்த கொலுசு வந்து போட்டு இருக்கும்போது ரொம்ப சவுண்டு வரும். 3 தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து திட்டமா இருக்கும். நகை எடுத்துட்டு வந்து கீழே தான் போறோம். ஸோ அவன் ஜாலியாக கம்பெனி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்பெனி கொடுத்தா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பொருள் எடுக்கல. சந்தியா வந்து யூஎஸ்டி கொலிச்சு எடுத்தா அவன் எடுத்துனா சரண்யாவுக்கு வந்து மாற்றி எடுக்கிறதுக்கோசம் அவன் கொலிச்சு எடுத்துக்கிறேன். நான் சும்மா இன்னொரு கம்பெனி கொடுத்தா வந்தேன். இன்னும் எனக்கு இப்போ ஜூஸு டீ தான். ஆமாம், நாங்கள் ஜூஸ் இல்லை எங்கள் டீ கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுல வந்து ஜாலியாக வந்து விழுப்புரம் சுற்றி பார்த்துட்டு விழுப்புரம் ஜாலியாக சுத்தனத்துலாம் பெருசு கிடையாது. வந்து ரொம்ப வெயிலில் நாங்கள் சுத்தது தான் பெரிய விஷயமாகுது. இந்த பக்கம் கிராமத்து பக்கம் நாங்கள் வெயிலில் தான் எந்த நேரமும் இருந்துக்கிறோம். ஆனால் ஆடு மாடு ஓட்டிமா கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நெய்லில் இருக்குது, வேப்பமரத்து நெய்யில் உட்காந்து ஒன்றும் தெரியல. ஆனால் விழுப்புரத்து பக்கம் ரொம்ப இதை விட அங்கே செம அனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சரண்யாவுக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடுத்துட்டு யூஎஸ்டிக்கு ஒரு கொலுசு அவை வாங்கிக்கலாம். யூஎஸ்டி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டா. சரண்யா தான் அங்கே இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் வந்து டூருக்கு போயிடும். மேடம் வந்து இங்க இருக்கிற ரெண்டுலாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஜெயஸ்ரீ சரண்யாவுக்கு வந்து பழைய கொலுசி தான் போனா அந்த பொடி கொலுசு. ஆமா, 3 முத்து வச்சுது. நல்லா இருக்குதா? இது வந்து சரண்யா பொண்ணு நாளுக்கு எடுத்து கொடுத்த கொலுசு. நானு இது எந்த நேரம் சலுக்கு சவுண்டு கேட்குமா, எனக்கு ஒரு சின்னதா கொலுசு எடுத்து கொடுக்க சொல்லுவா. சின்னதா ஒரு கொலுசு எடுத்துக்கணும். இது வந்து சரண்யா கொலுசு, பழைய கொலுசு. போன வருஷம் தானே பொண்ணு எடுத்துக்கிட்டோம். போன வருஷமா? அதுக்கு போன வருஷம் 2 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் 1.5 வருஷம் ஆகுது இந்த கொலுசு எடுத்து. 2-3 வருஷம் ஆகுது அந்த கொலுசு எடுத்துக்கிட்டேன். இது வந்து என் கொலுசு, பழைய கொலுசு. அங்கங்க விட்டுட்டு இருக்கோம். இது சரியா போட கல்யாணத்தை எடுத்து இது எத்தனை வருஷம் ஆகுது ஆயா எடுத்துக்கிட்டது. இது அப்போ வந்து இந்த குஷ்பு மாலு சொல்லுவாங்க. ஒரே முத்து வச்சுதான் ரொம்ப சவுண்டு வர திட்டமான சவுண்டு தான். அப்போ வந்து எடுத்து கொடுத்தாங்க. எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், இன்னும் எனக்கு சின்ன பட்டை எடுத்து கொடுத்து கணக்கு காட்டிங்களா, எனக்கு ஒரு சத கொலுசு எடுத்து கொடுத்து சொன்னா. அதே மாதிரி அவங்க இன்னொரு சத கொலுசு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து சரண்யா தான் காலில் போட்டிருந்தா. சரி சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம போடக்கூடாதுன்னு ஆசை நினைச்சிக்கிட்டு நான் சரண்யா காலில் தான் போட்டிருந்தேன். நாங்கள் கூரைக்கு செத்த இடம் போட மாத்தியா, அப்போ வந்து துவச்சிட்டு வந்துட்டான். இங்கே கனி வெளியே துவச்சிட்டு வந்துட்டான் அந்த கொலுசு. அதுல ஒரு ஒத்தது மாத்திட்டா. சரண்யா ஜெயஸ்டிக்கும் சரண்யாவுக்கும் சின்ன சின்ன கொலுசு வந்து எடுத்து போட்டு வச்சிருந்தேன். நிறைய கொலுசு போட்டிருக்கோம். அதை மாத்திட்டு தான் நாங்கள் இப்போ இந்த கொலுசு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சரண்யா கல்யாணத்தை போது அந்த கொலுசு எடுத்தேன். எனக்கும் ஜெயஸ்ரீக்கு அந்த கொலுசு எடுத்தேன். அதை மாத்திட்டு எல்லாமே புதுசா எதுவும் எடுக்கல, மாத்தி மாத்தி தான். ஒரு பழைய பொருள் கொடுத்தா புது பொருள் வாங்குற போல மாத்தி மாத்தி எடுத்தேன். முழுசா காசு கொடுத்து ஒரு புது பொருள் நாங்க எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பழைய பொருள் கொடுத்தா. ஜெயஸ்ரீ வந்து சின்ன பிள்ளை கொலுசு கூட வச்சுக்கிறேன் நானு. சின்ன பிள்ளை 4 வயசுல போட்ட கொலுசு. இது வந்து அவ கல்யாணத்துக்கு போகும்போது மாத்தி போட்டு அனுப்பணும், மாத்தி கொடுக்கணுன்றதுனால நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் நான். இது வந்து ஜெயஸ்ரீ கொலுசு. அப்போ வந்து 4000க்கே இன்னும் எடுத்தேன் நான். சின்ன குழந்தை எடுத்தது. எனக்கு இதே மாதிரி எடுத்தாங்க, இந்த மாத்திட்டாங்க. அதை மாத்திதான் பிறந்த நாளுக்கு உனக்கு எடுத்து கொடுத்தேன். இப்ப இது மாத்திதான் ஜெயஸ்ரீ கல்யாணத்துக்கு எடுத்தாரணும். இது அப்படியே அவ ஞாபகமா வச்சுக்கிறேன். சின்ன வயசு கொலுசு, ஜெயஸ்ரீ கொலுசு. இது போலதான் நாங்க மாத்தி மாத்தி எடுப்போம். புதுசா வந்து காசு போட்டு புது பொருள் நாங்க ஒன்னும் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருந்து நேற்று போய் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சோம். அது வேற அந்த நகல ஜூஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. கரும்பு ஜூஸ் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க. என்ன கொடுத்து வெளியே வந்து அந்த அனல் தாங்கலையே.
கரும் ஜூஸ் அது லெமன் ஜூஸ் இல்ல கரும் ஜூஸ் தான் கொடுத்தாங்கம்மா. கட்டியா இருந்துச்சானா ஜாலியா இருந்தது. நீ என் கூட வந்து உனக்கு எப்படி இருந்தது சரண்யா? ஜாலியாக தான் இருந்தது. அதுதான் உனக்கு கூப்பிட்டு போனேன். நாங்கள் அம்மா வந்து பார்த்து பேசி எடுப்பாங்க. அதனால அம்மாவுக்கு தெரியும் எப்படி எடுக்குதுன்னு. இவ்வளோ நகை எடுத்துருக்காங்கல்ல, 6000 கேட்ட எடுத்தா 3500 கொடுத்துட்டு எடுத்துறானா இதில் ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க தெரிஞ்ச கண்டதை செய்குழி கிடையாது சேதாரம் கிடையாது சொல்லி கொடுத்தாங்க. இதே புது கடை போனால் செய்குழி சேதாரம் எல்லாம் சேர்த்து கொடுத்தா வாங்குவாங்களே. இது சந்தியா எடுத்துட்டு போன கொலுசு ஃபர்ஸ்ட் 4000 சொன்னாங்களாம். 4000 கையில கொடுங்க அப்படின்னு. ஆனா அந்த கடையில வந்து கையில வந்து 4000 கொடுத்தா சின்ன அந்த கொலுசு கொடுப்பாங்க. இங்க வந்து நான் எவ்வளவு தெரியுமா கொடுத்தேன்? 9700 ரூபாய் தான் கொடுத்தேன். 1700 ரூபாய் தான் கொடுத்தேன். 4000 எங்குது 1700 எங்க இருக்குது. 4000 கேட்டாங்களா அது போனதுக்கு. அதுக்கப்புறம் அம்மா ரெகுலரா எடுக்கிற கடை ஏன்னா நாங்க போட்டிருக்க எல்லா கொலுசுமே அந்த கடையில தான் எடுத்தோம். கொலுசும் எடுத்தது, நகை எடுத்துக்கிறோம், செயின் எடுத்துக்கிறோம். மாப்பிள்ளைக்கு 2 3 செயின் போடலாம் அந்த கடையில தான் எடுத்தேன். நல்ல வேலை சொல்லுவாங்க, கரெக்டான வேலை. அப்புறம் வந்து ஜெயஸ்ரீ வந்து எனக்கு அப்படியே கையோட கை துணி எடுத்துருவாமான்னு சொல்லி அனுப்புனா. நம்ம கொஞ்சம் ஜெயஸ்ரீ துணி எடுக்குதான் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க போனேன். அவங்களுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி ஆச்சு, நான் துணி எடுத்த மாதிரி ஆச்சு. துணி எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் தான் 3 டாப் எடுத்துட்டு வந்தேன். ஒரு பேண்ட் ஒரு சால் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அப்புறம் வந்து காசு இல்லை. அப்புறம் வந்து எப்படோ ஒரு நாளைக்கு வந்து இன்னொரு 2 பேண்ட் எடுத்து தரணும் சொல்லிட்டேன். சரிம்மா சொல்லிட்டேன். இந்த டாப் நல்லா இருக்குதா பாரு. டாப்பா நம்பர்ல டாப் 550 ரூபாயா இந்த டாப் எடுத்து வந்தேன். நல்லா இருக்குதா? நெக்ஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்புறம் இது ஒன்று, அப்புறம் நீல கலர் கொஞ்சம் எடுத்துருந்தேன். இது நல்லா இருக்குதா? அக்கா என்ன பண்ணா செவப்பு கலர் எடுத்தா. நான் இல்ல நீங்க தான் எடுத்தீங்க. நான் இந்த டாப் எடுத்தேன். நல்லா இருக்குதா? அப்புறம் இந்த இது வந்து சிம்பிளா எடுத்தேன். இது ஒன்று சுடிதார் போட்டமே தெரியுதா? வந்து அப்புறம் கோல்டு பேண்ட் சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இது 3 டாப்புக்கு ஒன்று. நான் அப்புறம் வந்து காசு எடுத்து போனது வந்து கொஞ்சம் குறவா இருந்ததா. சரி எப்படா ஒரு நாளைக்கு வந்து உனக்கு பேண்ட் வெள்ளை கலர் பேண்ட் வெள்ளை கலர் சாலாம் எடுத்தாரு சொல்லிக்கிறேன். சரிம்மா சொல்லிக்கிறேன். இது எடுத்தே போதும் எப்படா ஒரு நாளைக்கு எடுத்தாமான்னு சொன்னா சரின்னு சொன்னா. இதுதான் ஜெயஸ்ரீ எடுக்கணும் பிரச்சனை என்னன்னா. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. இந்த கலர் எல்லாம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு. நான் ஜெயஸ்ரீ வந்து அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா பேச சொல்லல. அப்படி சொன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லை? போட்டு பார்த்தாதான் நல்லா இருக்கு. பிடிச்சி நல்லா இல்ல ஜெயா? நல்லதா இருக்குது. நல்லா சொல்லிங்கிறானா போட்டு பார்த்தா தெரியும். ஆமா உண்மையாவே சொல்றேன். அப்பெல்லாம் நாங்க பிறநாள்லாம் ட்ரெஸ் எடுத்தது கிடையாது. நான் பிறநாள் துணி எடுத்து கொடுக்க மாட்டேன். ஆனா தீபாவளி பொங்கல் தான் வருஷத்துக்கு 2 துணி எடுப்போம். ஆனா நான் காலேஜ் சேர்ந்தது வந்து காலேஜுக்காக ட்ரெஸ் எடுத்தேன். பள்ளிக்கூடம் போகும்போது முக்கால்வாசி பள்ளிக்கூடம் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம். ஆமா யூனிஃபார்ம் தான் போட்டு. ஆனா ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. லீவு நாள்ல வந்து நைட்டி மாட்டிக்குவாங்க. அந்த நல்ல ஃபங்க்ஷன் நேரத்துல வந்து அந்த தீபாவளி பொங்கல் வரும்போது நான் ட்ரெஸ் குறை இருக்காது. தீபாவளி வந்தாலும் குறை எடுத்து கொடுத்துருவோம், பொங்கல் எடுத்து கொடுத்துருவோம். இப்பதான் வந்து ரெகுலரா எப்படா நினைச்சவங்க துணி எடுத்து போடுறாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அம்மா எடுத்திருந்தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஊருக்கு போனா வந்தா போட்டுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போனேன். அப்பெல்லாம் நாங்க வச்சிருந்து போட்டா சின்ன குழந்தைங்க ஜிகு ஜிகுலாம் எடுத்து கொடுத்தா போடணும்னா சின்ன குழந்தைங்க போடணும் வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்மளா ஜிகு ஜிகுன்னு போடணும்னா என்ன எப்படி இருக்குது நான் பஞ்சு முட்டாய் மாதிரி சொல்லியாதான் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அதனால துணி எடுத்து கொடுக்குறேன். இந்த கலர்லாம் நல்லா இருக்குதா? எனக்கு பிடிச்சிருந்தா நான் பார்த்தோன்னே எடுத்துட்டேன். சரி போட்டா நல்லா இருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். பாய்.